ஹாய் ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நேற்று வந்து ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம ஆர்சிபிக்கு. அதில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக வந்து நம்ம ஆர்சிபி தான் வின் பண்ணாங்க. அதுக்கான மீம்ஸ்லாம் வந்து நம்மள வந்து தூளாக பறந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்னது அப்படின்றத ஒரு டாப் மீம்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு வந்து மேட்சோட கொஞ்சம் ஓவர்வியூ பார்த்துருவோம். நேற்று வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம கேகேஆர் தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 174 ரன் எடுத்தாங்க. 8 விக்கெட்டுக்கு 21 ஓவர்ஸில் எடுத்தாங்க. இதில் அதிகபட்சமாக அடித்தது யார் அப்படின்னா நம்ம அஜிங்கிய ரஹானே தான். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அந்த டீமோட கேப்டன் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நாராயண் அடித்தாப்பில் வெறும் 26 பாலுக்கு 44 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி பவுலர்ஸை பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா இவர் புதுசாக இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஓவர் போட்டு 29 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். இதுதான் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆர்சிபி. அது வேறு எதுவும் இல்லை. எப்போவுமே வந்து ஃபேப் டூ பிளேசஸ் வித் விராட் கோலி இறங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து பிலிப் சால்ட்டும் விராட் கோலி இறங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே வந்து ஒரு 100க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுதான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக வந்தது. அதில் பிலிப் சால்ட் வந்து 56 ரன்னும் விராட் கோலி வந்து 59 ரன்னும் அடித்து வச்சுருந்தாங்க. பெரிய இன்னிங்ஸு. அதுக்கப்புறம் கேப்டன் ரஜத் பட்டிடார் வந்து 16 பந்துக்கு 34 ரன் அடித்து கிட்டத்தட்ட மேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணாப்புல. ஆனால் கேகேஆர் பவுலர்ஸும் பெருசாக எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதான் மேட்சோட ஓவரால் ஒரு ப்ளே. கிட்டத்தட்ட ஒரு 17வது ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. இதோட மீம்ஸ் நம்ம நெட்டிசன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க பார்ப்போமா. ஃபஸ்ட்டு மீம்ஸை பாருங்க. ஃபைனல் இன்றைக்கே வச்சுருந்தா நல்லா இருக்கும்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. உண்மையிலேயே அப்படி தாங்க இருந்தது. நான் ஒரு உண்மையான ஆர்சிபி ஃபேனுங்க. சிஎஸ்கே பிடிக்கும், நல்லா ஆர்சிபி ஃபேன். உண்மையிலேயே விராட் கோலி அடிக்கும்போது அப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறமா இது மரங்கொத்தி பறவையில் உள்ள அந்த சீனை வச்சு ஏதோ சொல்ல வரான், எடுங்கடா டேய் கப்பை எடுத்து வைங்கடா திரும்ப வச்சிட்றா வாயில். உண்மையில் தாங்க நேற்று அப்படி தாங்க இருந்தது. இப்போ நாங்கள் தான்டா டேபிள் டாப்பர்ஸு. அடே ஒரே ஒரு மேட்ச் தாண்டா பிடிச்சிருக்கு, அதுக்குள்ளே டேபிள் டாப்பர்ஸா? இது கொஞ்சம் அலப்பறம் அதிகம்தான். இருந்தாலும் நேற்று ஆடின மேட்ச்சுக்கு அது இருக்கலாம் தான், தவறு இல்லை. தூங்கலையா டேபிள் டாப்பில் இருக்கும், எப்படி தூக்க வரும்? நடந்ததே ஒரு மேட்ச் தான்டா. அதே தான் அடுத்த மீம்ஸாக போட்டானுங்க. அமாவாசை நடந்ததே ஒரே ஒரு மேட்ச் தான், அதுக்குள்ளேயே அமாவாசை. அதுக்கப்புறம் எதை பாருங்களேன், ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். ஒரு 5 மேட்ச்சு கழித்து பாருங்கள் பாஸ், அவன் சுயரூபம் தெரியுங்க. இந்த ஆட்டம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆகிருக்கு, பார்ப்போம். முதல் மேட்ச்சே ஜெயிச்சிட்டோம். அந்த வேர்ல்டு கப் என்ன விலைன்னு கேளு, அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்ன விலைன்னு கேளு. அதே தான் தலைவிங்களோட அலப்பறை இனிமேல் பிடிக்கவே முடியாது. விடுப்பா ஆர்சிபின்னா ஃபஸ்ட்டு ஹேப்பில் ஓஹோன்னு ஆரம்பிக்கிறதும் செகண்ட் ஹேப்பில் ஒப்பாரி வைக்கிறதும் சகஜம் தானே. அது உண்மைதாங்க. ஃபஸ்ட்டில் பயங்கரமாக ஆடிட்டு வருவானுங்க, லாஸ்ட்டு ஃபைனல் வர்றதே ரொம்ப டஃப்ன்ற மாதிரி. கிட்டத்தட்ட செமிஃபைனல்லே ரொம்ப அதிகமாக வந்து போராடுவானுங்க. இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் மேட்சே ஜெயிச்சிருக்கோம், கப்பில் பேர் எழுது. அடே ஃபைனல் ஜெயிச்சா தாண்டா கப்பிலையே பேர் எழுதுவாங்க. அப்புறம் பிசிசி கப்பை இப்போ கொடுப்பீங்களா இல்லை ஃபைனல்ஸ் முடிஞ்சதான் கொடுப்பீங்களா? ஒரு மேட்ச்சு வின் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மீசக்காரன் தான் மார்ச் 28. மீசக்காரன் கொஞ்சம் கொடூரமானவன், கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதிகமாக ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் சிக்கல் தான். ஜேசிபியுடன் மோது ஆர்சிபியுடன் மோதாது. இது எப்போ உள்ள ஒரே டெம்ப்ளேட்டில் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. வேக்கப் ஆர்சிபி நேஷன்ஸ். அவன் பொறுத்து பல வருஷமாக ஆச்சுங்க ரியாலிட்டியில். இல்லைங்க இது இருக்குங்க, இன்றைக்கி சம்பவம் இருக்குங்க. இந்த சீசனில் 17 சீசன் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா ஆர்சிபி விட்டு கொடுக்க முடியாது. இதுதாங்க உண்மையிலே ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸு. நான் உண்மையிலே ஆர்சிபி ஃபேன் தான், எப்போவுமே ஆர்சிபி ஃபேன் தான். தோக்குறாங்கன்றக்காக டீமை மாற்ற முடியுமா? இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ரூல் ஐபிஎல் ஒன்ஸ் அகைன். கண்டிப்பாக கெயில் இருந்தப்போ என்ன மாதிரி இருந்ததோ திரும்ப அதே ஃபயர் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ஆர்சிபிக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்ட்னு தான் சொல்லலாம். போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.